வணக்கம். இது உங்கள் பிராண்டி செய்திகள். என்னை தொட்டால் நீ கெட்டுப்போவாய். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் மிரட்டல்களுக்கு பதிலடியாக ஈரான் இன்று விடுத்துள்ள பகிரங்க எச்சரிக்கை உலக நாடுகளை அதிர வைத்துள்ளது. அமெரிக்கா மட்டுமல்ல, அதற்கு துணை நிற்கும் வளைகுடா நாடுகளுக்கும் ஈரான் விடுத்துள்ள அந்த வார்னிங் என்ன? மத்திய கிழக்கில் போர் மேகங்கள் சூழ்கிறதா? இதோ முழு விவரங்கள். ஈரானில் நடைபெற்று வரும் உள்நாட்டு போராட்டங்களை காரணம் காட்டி அமெரிக்கா இராணுவ தாக்குதல் நடத்த திட்டமிட்டு வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இதற்கு ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா கமேனி மற்றும் வெளியுறவுத்துறை இன்று மிக கடுமையான பதிலடியை தந்துள்ளனர். அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை: ஈரான் மீது ஒரு ஏவுகணை விழுந்தால் கூட மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள அனைத்து அமெரிக்க இராணுவ தளங்களும் தரைமட்டமாக்கப்படும் என ஈரான் எச்சரித்துள்ளது. குறிப்பாக கத்தாரில் உள்ள அல் உதைத் தளம் மற்றும் பஹ்ரைனில் உள்ள கடற்படை தளங்கள் ஈரான் இலக்காக இருக்கும் என தெரிகிறது. கூட்டாளி நாடுகளுக்கு வார்னிங்: சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் துருக்கி ஆகிய நாடுகளுக்கு ஈரான் ஒரு பகிரங்க செய்தியை அனுப்பியுள்ளது. உங்கள் நாட்டு மண்ணிலிருந்து அமெரிக்கா எங்களை தாக்கினால் அந்த தாக்குதலுக்கு நீங்களும் பொறுப்பேற்க வேண்டியிருக்கும். உங்கள் நாட்டு தளங்கள் ஈரானின் ஏவுகணைகளுக்கு பலியாகும் என ஈரான் மிரட்டியுள்ளது. வான்வழி மூடல்: இதன் எதிரொலியாகவே இன்று அதிகாலை ஈரான் தனது வான்வழியை தற்காலிகமாக மூடியது. இது போர் தொடங்கப் போவதற்கான ஒரு அறிகுறியாக சர்வதேச அரசியலில் பார்க்கப்படுகிறது. ஈரானின் இந்த மிரட்டலால் வளைகுடா நாடுகள் இப்போது தர்ம சங்கடத்தில் ஆழ்ந்துள்ளன. சவுதி மற்றும் கத்தார் அதிரடி: ஈரானின் எச்சரிக்கையை தொடர்ந்து சவுதி அரேபியா மற்றும் கத்தார் நாடுகள் தங்கள் நாட்டு வான்வழியையோ அல்லது தளங்களையோ ஈரான் மீது தாக்குதல் நடத்த அமெரிக்கா பயன்படுத்த அனுமதிக்க முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளன. அமெரிக்கா பின்வாங்கல்: பதற்றம் அதிகரித்ததை தொடர்ந்து கத்தாரில் உள்ள அல் உதைத் தளத்திலிருந்து தனது சில முக்கிய அலுவலர்களை அமெரிக்கா பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றத் தொடங்கியுள்ளது. ரஷ்யா ஆதரவு: அமெரிக்காவின் இந்த தலையீடு அழிவை தரும் என ரஷ்யா ஈரானுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துள்ளது. போருக்கான சூழலை மேலும் சிக்கலாக்கியுள்ளது. அமெரிக்கா சொன்னபடி ஈரான் மீது தாக்குதல் நடத்துமா அல்லது வளைகுடா நாடுகளின் எதிர்ப்பால் ட்ரம்ப் பின்வாங்குவாரா? உலக பொருளாதாரத்தையே புரட்டி போடக்கூடிய இந்த விவகாரத்தில் அடுத்தடுத்த அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் பிராண்டி செய்திகள். செய்திகளுக்காக உங்கள் பிராண்டி ஜெரி.